வனாந்தரத்தில் நடத்தினத அது தீமைக்கல்ல, அது நன்மைக்காக கர்த்தர் நடத்தி வந்தார். ஆமென். 40 ஆண்டுகள் தேவ பிள்ளைகளை வனாந்தரத்தில் நடத்தணும் என்ற ஆமென் ஹல்லேலூயா ஆமென். அது தேவன் அவரை அப்படி கஷ்டத்திலோட ஆமென் நடத்தி விட்டது. அந்த பாதையிலூടെ கர்த்தர் அவங்களை நடத்தி விட்டது அவரை வனாந்தரத்தில் அழைக்குவதற்காக அல்ல, அவருக்கு ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை ஆமென் 40 ஆண்டுகள் தெரியாத வழியிலூட, காணாத வழியிலூட, நடக்காத பாதையிலூட ஆண்டவர் உங்களை நடத்தியத உன்னை வனாந்தரத்தில் அழித்து போடுவதற்காக அல்ல, உனக்கு முன்பாக ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு ஆலோசனை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு பாலும் தேனும் வழிகிற தேசத்தை கர்த்தர் உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களில் நீ போய் சேருவதற்கு உன் வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள், அநேக துன்பங்கள், அநேக பாடுகள், அநேக போராட்டங்களை நீ தாண்டி போக வேண்டியது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. வாழ்க்கையில் கஷ்டம் வரும் பொழுது நீங்கள் சோர்ந்து போக கூடாது. வனாந்தரம் வரும் பொழுது சோர்ந்து போக கூடாது. வனாந்தரத்தில் நடத்துகிற கர்த்தர் உன் கூட இருக்கிறார். வனாந்தரத்தில் உன்னை பலப்படுத்துகிற தெய்வம் உன் கூட இருக்கிறார். வனாந்தரத்தில் நீ தளர்ந்து போகாம, நீ சோர்ந்து போகாம, வனாந்தர பாதையில உன்னை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு நல்ல தெய்வம் நம்மோடு கூட உண்டு என்ற